Hi guys, and welcome back to Gamma Crypto. In channel subscribe பண்ணனும்னா subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி வந்து Bitcoin வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ரீட்ரேஸ்மென்ட் வந்து இருக்கு because of the CPI index. So CPI index வந்து பாத்தீங்க அப்படினா நினைச்ச அளவுக்கு நமக்கு வந்து US ல வந்து கரெக்ட்டா வரல. அதனால தான் மெயின் ரீசன் ஃபார் தி ஷார்ட் ரீட்ரேஸ்மென்ட். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பேக் வந்துருச்சு. 122k போனது வந்து பாத்தீங்கன்னா 116k வரைக்கும் டவுன் ஆச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 118 to 119k வந்து பாத்தீங்க அப்படினா ரீட்ரேஸ்மென்ட் ஆகி வந்துருச்சு. ஆனா நம்ம கீயா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா Ethereum. சோ ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சைலண்டா இருந்த டோக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா Ethereum. சோ நான் வந்து இனிஷியலா இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு இருக்கும்போது நம்மளோட ஸ்டார்டிங் ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே வந்து 4000 USD வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது போகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் Ethereum-ஓட காயின். பட் ஆனா கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா $3000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு Ethereum வந்து தாண்டி இருக்கு. இதோட மெயின் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி லார்ஜ் அடாப்ஷன் ஆஃப் Ethereum. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா Ethereum மேல ஒரு தனிப்பட்ட ஃபோக்கஸ். எதை பேஸ் பண்ணி நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஷார்ப் லிங்க் கேமிங் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1,50,000 Ethereum டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா லீடிங் Ethereum ஹோல்டர். ஸோ லார்ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் Ethereumல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து இந்த ஷார்ப் லிங்க் கேமிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 70,000 Ethereums வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்காயின் இல்லாத காயின்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹால்ட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ ரீசெண்டான இந்த ஒரு சர்ஜ்னால ஏன்னா Ethereum வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. மற்ற ஆல்ட் காயின் வந்து நிறைய பேர் வாங்கலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாங்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ ரொம்ப ஏறாது. பட் ஆனால் Ethereum-ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் $3,000 தான் ரொம்ப ஜாஸ்தி ஒரு காயின். நீங்கள் 77,000 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்னா அதோட வேல்யூ எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டோட்டல் ஆல்ட் காயின்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குது. த மெயின் ரீசன் பீங் அதாவது பிட்காயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா Ethereum. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன். ஸோ ஆஃப் லேட்டர் நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது. சொலானா வந்துருச்சு, இதுக்கப்புறமேட்டு Ethereum வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக்கே கொடுக்காதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு தரமான கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா Ethereum கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் த லைன் Ethereum-ஓட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $4,000 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஏன்னா அதுதான் அதோட கீ டார்கெட்டு. 4,000 ரீச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக அது தொடர்ந்து பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.